வாங்க, நாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். இது ஒரு சோகத்திலிருந்து உருவான ஒரு வழிகாட்டி. சாத்தான்குளம் வழக்குல தீர்ப்பு வந்த அதே மார்ச் 23, 2026ல நடந்த தவறுகள்லிருந்து நாம பாடம் கத்துக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இது வெறும் கதை இல்ல, இது ஒவ்வொரு குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு பாடம். இந்த வழிகாட்டி ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 19, 2020 அன்னிக்கு ராத்திரி நடக்காம போன சில விஷயங்களுக்காக தான். அந்த முதல் ரொம்ப முக்கியமான 12 மணி நேரத்துல எந்த உதவியும் கிடைக்கல. அதோட விளைவு தான் இந்த வழிகாட்டி. இது கடந்த காலத்தை பத்தி மட்டும் பேசுறதுக்கு இல்ல, இனிமேல் உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான். சரி, அந்த கொடூரமான அனுபவத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு பாப்போம். நடந்த தவறுகளை நம்ம எதிர்காலத்துக்கான 8 தெளிவான பாடங்களா மாத்தப் போறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாடமும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். முதல் பாடம் பாருங்க. கைதுக்கான காரணத்திலேயே பொய் இருந்திருக்கு. ஒரு பொய்யான எஃப்ஐஆரை வச்சு அவங்கள கைது செஞ்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழல் உங்க குடும்பத்துக்கு வந்தா, கைது செஞ்ச முதல் நிமிஷத்திலிருந்தே உண்மைகளை குறிச்சு வைக்க ஆரம்பிங்க. நேரம் என்ன, காரணம் என்ன, யார் கைது செஞ்சாங்கன்னு எல்லாத்தையும் எழுதுங்க. அதுதான் நீங்க எடுத்து வைக்கிற முதல் பாதுகாப்பு படி. தூரத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தியிருக்காங்க. 94 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு ஜெயிலுக்கு அனுப்புனதுனால அவங்கள யாரும் பார்க்க முடியாம, பேச முடியாம தனிமைப்படுத்திட்டாங்க. உங்கள் குடும்பத்துல ஒருத்தரை இப்படி வழக்கத்துக்கு மாறா ரொம்ப தூரமா எங்கேயாவது கொண்டு போனா உடனே டிஎல்எஸ்ஏ வழக்கறிஞர் மூலமா மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கேள்வி கேளுங்க. ஏன் இவ்ளோ தூரம் கொண்டு போறீங்கன்னு கேளுங்க. இது உங்க உரிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஆதாரத்தை திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. சிசிடிவி காட்சிகள் தானா டெலிட் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதை தடுக்க ஒரு ரொம்ப எளிமையான வழி இருக்கு. உங்கள் உறவினரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன சில மணி நேரத்திலேயே சிசிடிவி காட்சிகளை பத்திரப்படுத்த சொல்லி எழுத்துப்பூர்வமா ஒரு மனு கொடுங்க. ஸ்டேஷன்லயும் கொடுங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் கொடுங்க. அதுக்கு ஒரு ரசீது வாங்கி வச்சுக்கிட்டா போதும். ஆதாரத்தை அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாது. பாருங்க, அவங்க உடம்புல அவ்ளோ காயங்கள் இருந்தும் மாஜிஸ்ட்ரேட் எந்த கேள்வியும் கேட்காம ரிமாண்ட் உத்தரவு போட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் அது நடந்திருக்கு. அதனால உங்கள் குடும்பத்துல ஒருத்தர் ரிமாண்டுக்கு கொண்டு போகும்போது கூடவே ஒரு வழக்கறிஞர், அது இலவச டிஎல்எஸ்ஏ வழக்கறிஞரா இருந்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா இருக்கணும். அவரோட இருப்பு அந்த இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும். சிறைக்குள்ள நடந்த கொடூரமான அலட்சியம் இது. காயம்பட்டவங்களுக்கு 2 நாள் எந்த வைத்தியமும் பார்க்கல. அதனாலதான் உங்கள ஒருத்தர் ஜெயில்ல இருந்தா தினமும் ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்ல முடிஞ்சா நேர்ல போய் பாருங்க. அவங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேளுங்க. நாங்க கவனிச்சுட்டு தான் இருக்கோம்னு நீங்க காட்டுறது ஒரு உயிரையே காப்பாத்தலாம். ஊரோட சக்தி உடனே செயல்படுறதுல தான் இருக்கு. ஜெயராஜ், பெனிக்ஸ் விஷயத்துல மக்கள் போராட வந்தப்போ நேரம் கடந்துடுச்சு. உங்க தெருவுல ஒருத்தரை போலீஸ் கூட்டிட்டு போறத பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் காத்திருக்காதீங்க. அன்னைக்கு ராத்திரியே உதவிக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுதான் உங்க தெருவுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய பாதுகாப்பு. கான்ஸ்டபிள் சரிதா மாதிரி தைரியமா சாட்சி சொல்றவங்கள நம்ம பாராட்டணும். அதே நேரம் அவங்கள பாதுகாக்கணும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்கன்னா தனியா போய் மாட்டிக்காதீங்க. HRDI மாதிரி மனித உரிமை அமைப்புகளை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களையும் பாதுகாத்து நீதி கிடைக்கவும் சரியான வழியை காட்டுவாங்க. நீதி கிடைக்க 6 வருஷம் ஆச்சு. இந்த நீண்ட தாமதம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, ஒரே ஒரு கதவை மட்டும் தட்டக்கூடாது. ஒரு சம்பவம் நடந்ததும் மனித உரிமை ஆணையம், கோர்ட்டுன்னு பல கதவுகளை ஒரே நேரத்துல தட்டணும். அப்பதான் உங்கள் குடும்பத்துக்கான நீதி கிடைக்க ஒரு அழுத்தம் உருவாகும், வழக்கும் சீக்கிரம் முன்னாடி நகரும். சரி, நாம இப்போ முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டோம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்றைய சூழல்ல உங்க குடும்பம் எந்த நிலையில இருக்கு? இத பத்தி நாம கொஞ்சம் வெளிப்படையா பேச வேண்டியது அவசியம். சில உண்மைகளை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்ல, நம்மள நாம தயார்படுத்திக்கிறதுக்காக. சில சமூகத்தை சேர்ந்தவங்க, தினக்கூலி வேலை பார்க்கறவங்க, சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, தென் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அதிக கவனமா இருக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நாம இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். பேசிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, செயல்தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ராத்திரியே உங்கள் குடும்பம் செய்ய வேண்டிய 4 விஷயம் இதோ. இந்த ஃபோன் நம்பர்களை முதல்ல சேவ் பண்ணுங்க. அப்புறம் குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுங்க. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நாம தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ வெறும் யோசனைகளை தாண்டி உங்க கையில சில கருவிகளை கொடுக்க போறேன். இதுதான் உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு திட்டம். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம இப்போ பாப்போம். நான் அடுத்து காட்ட போறத வெறும் தகவலா பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இத பிரிண்ட் எடுத்து உங்க வீட்ல ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்குங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு காப்பி கொடுங்க.
நம்புங்க, இந்த ஒரு தாள் ஒரு உயிரை காப்பாற்றும் சக்தி கொண்டது. இந்த அட்டைய நல்லா பாருங்க. கைது செஞ்சா அரெஸ்ட் மெமோ கேளுங்க. இலவச வக்கீலுக்கு 1510. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வக்கீல் வராம எந்த பேப்பர்லயும் கையெழுத்து போடாதீங்க. இது உங்க குடும்பத்துல இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லி மனசுல பதிய வச்சுக்குங்க. ஒரு பிரச்சனை வரும்போது முதல் படி என்னன்னா, அது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு சரியா புரிஞ்சுக்கிறது தான். விசாரணைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களா, இல்ல கைது செஞ்சிருக்காங்களா, காணாம போயிட்டாங்களா, ஒவ்வொரு நிலைக்கும் நாம செய்ய வேண்டிய முதல் உதவி வேற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல நிலைய சரியா புரிஞ்சுக்கணும். இது அந்த முதல் 1 மணி நேரத்துக்கான உங்க செயல் திட்டம். கையில ஒரு நோட்டு, பேனா வச்சுக்கோங்க. நேரம், அதிகாரியோட பேரு, ஸ்டேஷன் பேரு, வண்டி நம்பர்னு எல்லாத்தையும் உடனே குறிச்சுக்கோங்க. அப்புறம் இலவச வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்க. நடந்தத குறைஞ்சது 3 பேருக்காவது உடனே சொல்லி வைங்க. தகவல் பரிமாற்றம் தான் உங்க முதல் பாதுகாப்பு. கடைசியா ஆதாரத்தை எப்படி பத்திரப்படுத்துறது, அடுத்து யார்கிட்ட போறதுன்னு இந்த பக்கம் உங்களுக்கு தெளிவா சொல்லுது. முதல்ல DLSA, அப்புறம் மனித உரிமை அமைப்புகள், கடைசி வழியா உயர்நீதிமன்றம். இந்த வழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்க மாட்டீங்க. ஜூன் 2020ல 2 உயிர் போச்சு. மார்ச் 2026ல தீர்ப்பு வந்துச்சு. இந்த நீண்ட காத்திருப்பு நீதி கிடைக்கிறது எவ்ளோ கடினம்னு நமக்கு காட்டுது. ஆனா விடாப்பிடியா போராடினா நீதி கிடைக்குங்கிறதுக்கும் இதுவே ஒரு சாட்சி. ஆமா, நீதி கிடைச்சது. ஆனா போனவங்க திரும்பி வரல. இந்த வலிய நாம மறக்கவே கூடாது. இனிமேல இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கிறது தான் நாம அவங்களுக்கு செய்யற உண்மையான அஞ்சலி. கடைசியா ஒரு வேண்டுகோள். இந்த நம்பர்களை உங்க போன்ல சேவ் பண்ணுங்க. இது உங்களுக்காக மட்டுமில்ல, ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸுக்காக, உங்கள் தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும். இத செய்யறது நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிற ஒரு சமூக பொறுப்பு. பாதுகாப்பா இருப்போம், கவனமா இருப்போம்.